ஸோ வணக்கம் யோஸ், நமக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா பிஆர் சம்பவம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மள என்னென்னலாம் பண்ண போகிறாங்க தெரில. சரி, ஓகே. நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்து தாத்தாக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி தாத்தாவோட இறங்கின இடத்துல தான் நம்ம இறங்க போகிறோம். ஓகே, வெறும் குட்டியூண்டு இடம், அது மட்டும்தான். நமக்கு ஒரு வெஹிக்கிள் கிடச்சா போதும். ஏன்னா நம்ம கார் ஓட்டிகிட்டே ஈஸியாக முடிச்சிடலாம். அதாவது பார்த்தா பிஆரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெஹிக்கிள்ஸ் தான் இப்போ அதிகமாக கிடைக்குது. அதில் நம்ம வெஹிக்கிள்ஸ் கேரக்டர் தான் வச்சுட்டு வந்திருக்கோம். அதனால் வெஹிக்கிள்ஸ் மட்டுமே எடுத்து போய் அடிக்க போகிறோம். இறங்கணுன்னா முதல்ல ஸ்டார்ட் ரேஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஹெல்மெட்டு ஸ்டார்ட் ரேஞ்சு கொடுத்துறானுங்க, மேக் 10. ஓகே, நம்ம போயிட்டு வேகமாக லூட் எடுத்துடலாம். ஏன்னா இங்கே கூட இனிமே இறங்குவானுங்க. ஓகே, கத்தி கிடச்சிருக்கு. லூட்டெல்லாம் பொறுக்கிட்டு உங்களை சந்திக்கிறேன். இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு எனிமி இறங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லூட்டெலாம் காணும். அது பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்டர் தான் இருக்குது. ஆனால் அதிகமாக எந்த எனிமி டபுள் ஆக்டர் எடுக்க மாட்டானுங்க. இல்லை ஒரு லாங் ரேஞ்சு ஒரு ஷார்ட் ரேஞ்சு தான் எடுப்பாங்க. நம்ம கிட்ட ரெண்டுமே ஷார்ட் ரேஞ்சு தான். ஹெல்மெட்டு தான் கிடைக்குது அதிகமாக. லெவல் 2 ஹெல்மெட். ஓகே, நமக்கு ஒரு மீடியமான வெஸ்ட்டு இருக்குது. நம்ம காயின் பொறிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு லெவல் 4 வெஸ்ட்டும் லெவல் 3 ஹெல்மெட்டும் எடுத்து தான் நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் எனிமி தாக்கு பிடிக்க முடியும். ஓகே, நம்ம தேவையான லூட்லாம் பொறுக்கிட்டு இப்போ கிளம்பலாம். சரி, ஓகே. நம்ம பேசிக்காக தேவையான லூட்லாம் எடுத்து வச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஷர் மாதிரி ஒன்று இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிடலாம். சரி, ஓகே. நமக்கு தேவையான பேசிக் லூட் எல்லாமே கிடச்சாச்சு. இப்போ நம்ம வெஹிக்கிள் எடுத்துகிட்டு சுற்ற ஆரம்பிச்சிடலாம். நமக்கு இப்போ முக்கியமானது காயின்ஸ் தேவை. அது மட்டும் இல்லாமல் லெவல் 4 வெஸ்ட்டு லெவல் 3 ஹெல்மெட்டும் தேவைப்படுது. அதனால் அதை தான் இப்போ தேடி போக ஆரம்பிச்சிடலாம். நம்ம லக்குக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா பிங்க் பெயிண்டிங் மிஷின் கிடச்சிருச்சு. ஸோ ஓகே, நம்ம இங்கே லெவல் 4 வெஸ்ட்டு லெவல் 3 ஹெல்மெட்டும் எடுத்துக்கலாம். நமக்கு தேவையானதில் எடுத்து வச்சு மறுபடியும் வழக்கம் போல் சுற்றுலா பயணம் போயிட்டு வந்துடலாம். அங்கே ஒரு கருப்பு ஆடு உட்காந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் நம்ம பசங்க தான் ஒழிஞ்சிருக்கு லட்சணம் அப்படி. ஓகே, போட்டுடலாம். செமடோ ஆகிட்டான். ஐயோ, தப்பிச்சிட்டான். இந்த சமயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் ஒன்று அடிக்க முயற்சி பண்ணுவீங்க, ரஷ் எடுத்து போய் அடிக்க முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்குள்ளேயே மெடிக்கிட்டு போட்டுருவான். மெடிக்கிட்டு போட்டு நம்ம போய் தான் அடி வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் நம்ம அவனை விட்டுறலாம். இன்னும் 20 அளவு தான், நம்ம ஈஸியாக போய் அடிச்சிடலான்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஜோனுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போய் சுற்றிக்கிட்டே இருக்கலாம். காயின் நிறைய கலெக்ட் பண்ணி லான்ச் பேட் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். நம்ம கார் டேமேஜ் ஆனதுனால நம்ம காரை மாற்றிடலாம். ஓகே, இந்த கார் எடுத்துகிட்டு ஜாலியாக சுற்ற ஆரம்பிச்சிடலாம். நம்ம பார்த்திங்கன்னா அதிகமாக அட்டாக்கே பண்ண போகிறதில்ல, சர்வே பண்ணி தான் நம்ம போயாவே அடிக்க போகிறோம். அதனால் நம்ம இங்கே இடத்துல ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம், 8 போட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படியே 10 அளவு தான் இன்னும் முடிச்சிடலான்னு தான் நினைக்கிறேன். இப்போ நமக்கு லான்ச் பேடு வாங்குற அளவுக்கு காசு இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஆட் ட்ராப் போட்டிருக்கானுங்க. அதனால் எனிமி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஒரு சுற்றிவிட்டு அப்படியே போய் பார்த்துடலாம். ஏன்னா ஜோன் பக்கத்தில் வந்துருச்சுன்னா எனிமிஸ் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலுமே கொஞ்சம் ப்ரோ பிளேயர்ஸ் தான் இருப்பானுங்க. மீதியெல்லாம் நூப்லாம் அங்கிட்டு ஓடி போயிடும். அது பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் 1 இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஓடிடுவானுங்க. நான் சொல்லலை, இங்கே பார்த்திங்கன்னா இப்போ யாருமே இல்லை. அவங்க எடுத்துகிட்டு போன லூட்டை தவிர மீதி நம்ம எடுத்துக்கலாம். என்னென்ன இருக்குது? ஒரு சூப்பர் மெடிக்கிட் இருக்குது, அப்புறமேட்டுக்கு வெஸ்ட் இருக்குது, வெஸ்ட் அப்கிரேடர், அதை எடுத்து அடிச்சு. ஓகே, இப்போ நம்ம லான்ச் பேட் வாங்கியாச்சு. இப்போ ப்ளஸ் காலுக்கு அந்த பறக்கிற ஷூ ஒன்று போட்டுக்கலாம். நான் ஹெல்த்து கவனிக்கவே இல்லை இந்த இடத்துல. அது டக்குன்னு அந்த ஹெல்த்தை பார்த்தோன்னே மெடிக்கிட் போட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, லேக் அடிக்குது கொஞ்சம். ஓகே, நம்ம டக்குன்னு கார் எடுத்துகிட்டு ஜோனுக்கு போயிடலாம். நம்ம சேஃப் ஜோனுக்கு போயிட்டோம்னா நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அது கடைசி ஜோன் போட்டாங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக நம்ம இடத்துல இருக்கணும். அது சென்டராக பார்த்து பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம போய் அடிச்சிடலாம் ஈஸியாக. நான் பாட்டுக்கு இங்கே செவனேன்னு போயிட்டு இருந்தேன். ஒருத்தன் ஸ்னைப்பர் வச்சு பொட்டுருந்தான். இங்கே பார்த்தீங்களா விட்டுறாங்க. கார் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இவன் சரியான அடி அடிக்கிறான். ஏதோ ஸ்னைப்பர் தான் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே அடியில் பார்த்தீங்கன்னா கார் டேமேஜ் பயங்கரமாக விழுந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கார் கொளுத்திச்சு. இப்போ டக்குன்னு இறங்கி க்ளோவ் போட்டுடலாம். ஓகே, நான் க்ளோவுக்கு ஷீல்டும் வாங்கி போட்டாச்சு. அதனால் அங்கே தான் இருக்கானா மேலே, அவ்வளோதானே. இந்தா முடிச்சு விட்டுடலாம். ஊக்காங்க போடுறான். எப்படா ஊக்காங்க வேலை செய்யும்?
கீழே இருந்தால் கூட ஊக்காங்க வேலை செய்யும், மேலே இருந்துட்டு ஊக்காங்க போட்டால் என்ன வேலை செய்யும்? அதெல்லாம் வேலை செய்யாது. சரி ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா 5 அளவு தான். எப்படியாவது அந்த 5 பேர்த்தையும் முடிச்சிட்டோம்னா நம்ம போயை வாங்கிடலாம். 5 பேர்த்தில் 4 பேர்த்தையும் முடிச்சிட்டோம்னா போயை வாங்கிடலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்குது, அதனால் நம்ம இங்கேயே இருந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனிமி அங்கே அடிச்சிட்டு இருக்கானுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களா, எனிமி அடிச்சிட்டு இருக்காங்களே நம்மளும் போய் சந்தில் போய் ஏதோ கில் எடுத்துக்கலாம் சொல்லி போவாங்க. பின்னாடி இருந்து எவனும் அடிச்சு விடுவான். அதுதான் இருக்கிறதுல கடுப்பு ஏற்றுமே. ஏன்னா நம்ம ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கணும், பின்னாடி ஒருத்தர் அடிச்சு விட்டானா நமக்கு தான் வந்து பயங்கரம் கடுப்பு ஏறும். அதில் நம்ம அமைதியாக இருந்தோம்னா அவன் பாட்டு ஏதோ அடிச்சுட்டு போகிறானுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் என்ன இருக்காங்க. ஆனால் அந்த 3 பேர் எங்கே இருக்கானுங்க யார் தெரியும்? நான் ஒருத்தன் இங்கே இருக்கேன், இன்னும் மீதி 2 பேர் எங்கே இருக்கானுங்க? சரி, நான் எதுக்கும் சேஃப்டிக்கு ஒரு லான்ச் பேட் போட்டு வச்சுக்கிறேன். எனக்கு திடீர்னு செம்ம டேமேஜ் விழுந்துருச்சுன்னா டக்குன்னு லான்ச் பேட் பிடிச்சி போயிடலாம். சரி, 30,000 விழுது. சரி ஓகே, டக்குன்னு க்ளோவெலாம் ரெடி எடுத்து வச்சு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் பார்த்துட்டானுங்க. 2க்கும் ஈக்குவலாக சண்டை நடந்துச்சுன்னா கடைசியாக தோக்குறவனை இல்லை ஜெயிக்கிறவனை நம்ம அடிச்சிடலாம். அவ்வளோதான். இங்கே ஒருத்தனை அடிச்சிட்டு இருக்கான். டக்குன்னு ஐயோ க்ளோவல் போட்டான். பரவாயில்ல போய் உடச்சிருக்கோம். அவ்வளோதான். அந்த சைடு போயிட்டானா. சரி, இந்த சைடு எவனோ வந்தானே பார்த்து ரெடி. அவ்வளோதான். இதுதான் இதுக்கு பேர் தான் செம்ம டேமேஜ் கொடுத்து ஓசிக்கலன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். நான் பார்த்தீங்கன்னா இங்கே சும்மா 2 பாம் எடுத்து போடுவோமேன்னு சொல்லிட்டு 2 பாம் இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா சும்மா தூக்கி போடுவோமேன்னு சொல்லிட்டு 2 பாம் எடுத்து போட்டேன். அதுக்கு அவன் என்ன சம்பவம் பண்ணுறான்னு மட்டும் பாருங்களேன். சும்மா 2 பாம் போட்டதுக்கு பாமா மலையை தூக்கி வீசுறான். எத்தனை பாம் வச்சுருப்பான்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட க்ளோ சுற்றி போட்டுக்கிட்டேன். அப்பயும் பாருங்கள் பாம் தூக்கி வீசிக்கிட்டே இருக்கான். அதனால் நான் ஜோனு போட்டேன். சேஃப் ஜோனுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ளோவல் போடுறதுனால அந்த இடத்துல தான் பாம் தூக்கி போட்டுட்டு இருக்கான். அவன் எத்தனை பாம் வச்சுருந்தான். சவுண்டு நான் இங்கே ஆட் பண்ணவே இல்லை. ஆட் பண்ணியிருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும். எத்தனை பாம் தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தான். அவன் போலுக்கு சர்ற மாதிரி ஏதோ வாங்கியிருப்பானா ஒன்றும் தெரில. இல்லை இவனா நிறையா பேர்த்து இவன் தான் அடிச்சிருக்கான் போல். சரி, அவரோட அடிக்க ஆரம்பிச்சுட்டா டக்குன்னு கீழே வந்து க்ளோவல் போட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்ணில் சைலன்சர் போட்டு சுடுக்கிட்டே தெரிஞ்சான். அவரோட டக்குன்னு க்ளோவல் உடைக்க ஆரம்பிச்சிட்டான். ஸ்கைலர் போட்டு அவரோட நானும் பார்த்தீங்கன்னா எகிரி அழுத்த ஆரம்பிச்சிட்டான் அவனை. ஆனால் வெறும் 14, 16 தான் போகுது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இன்டர்ன் சீட் வந்துட்டான். இப்போ நாங்கள் க்ளோவல் போட்டு உள்ளே அடக்கி வச்சிடலான்னு பார்த்தா அவர் மட்டும் பாம்பு தூக்கி போடுறான். திருப்பி இங்கே வந்தோடனே லைட்டாக டேமேஜ் போட்டுருச்சு. சரி ஓகே, அதெல்லாம் நம்ம ஹெச்பி கேரக்டர் வச்சுருக்கோம், ஏலாம் ஏறிக்கும். அவன் தான் சுற்றி க்ளோவல் போட்டுக்கிட்டான். ஸோ அப்படின்னா அவன் வந்து நிறையா மெடிக்கிட்டு வச்சுருக்கான். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 மெடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம காலியாக போகிறோன்னு நினைக்கிறேன். ஓடிது. அடே மெடிக்கிட்டு போட்டுட்ருக்கானே. அப்போ போய் டவுன் அடிச்சு அப்பா போய் அடிச்சாச்சு. வரங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பிஆரில் போய் அடிச்சாச்சு. ஐயா எத்தனை ப்ளஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா 42 தாங்க ப்ளஸ்ஸே ஆனிச்சு. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.